வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் செயலாக மாறுவதுதான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அநேகருக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கும். பொதுவா நிறைய நபர்கள் பேசிக்கிற விஷயம், பணம் என்கிட்ட தங்கவே மாட்டேங்குது, கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா மாச கடைசியில பணம் என்கிட்ட சுத்தமா இருக்கிறது இல்லை, கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டுறேன் அப்படின்னு நிறைய பேர் குறைபட்டுக்கிறத நம்ம பார்க்க முடியும். பணத்திற்கான ஒரு கருத்துருவாக்கம், பணம் பற்றிய நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் நம்மக்கிட்ட பணம் இருக்கணுமா, பணம் நம்மக்கிட்ட வரணுமா அப்படிங்கிற அந்த விஷயங்களை அது நிர்மாணம் பண்ணுகிறது. சரி, இந்த பணம் நம்மக்கிட்ட நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய, பேச வேண்டிய 10 ரொம்ப உயர்வான கருத்துக்களை நான் இதில் சொல்ல போகிறேன். இதை ஒரு டெஸ்ட் மாதிரியே நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். அனுதினமும் நம்ம பேசக்கூடிய வாக்கியங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தாலே நமக்குள்ள மிகப்பெரிய நேர்மறை எண்ணங்கள் உருவாவதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, அந்த மிக முக்கியமான பணத்திற்கான நேர்மறை வாக்கியங்கள் என்ன? இந்த 10 வாக்கியங்களை நாம் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசி பழகுவது ரொம்ப நல்லது. மனதிற்குள் இதை ஒரு மந்திரம் போல பதிய வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. சரி, நம்பர் 1, பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன். நம்பர் 2, நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன். நம்பர் 3, நான் பணத்தை விரும்புகிறேன், பணம் என்னை விரும்புகிறது. நம்பர் 4, பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன். நம்பர் 5, பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது. நம்பர் 6, பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது. நம்பர் 7, என்னிடமிருந்து செல்லும் பணம் பல்கி பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேருகிறது. நம்பர் 8, என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது. நம்பர் 9, என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது. நம்பர் 10, எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு இறைவனுக்கு நன்றி நன்றி நன்றி.